இறுதி உயிர் போல எழுதியதுதான் மாநில சுயாட்சி கொள்கை. அவருடைய மறைவுக்கு பிறகு தமிழக தலைவர் கலைஞர் அவர்கள் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்பதை 50 முழக்கங்களில் ஒன்றாக வடித்து தந்தார். அதனை முழுமுதல் கொள்கையாக ஏற்றுக்கொண்டுள்ள திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியானது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவின் அனைத்து மாநிலங்களுக்கும் சேர்த்து இந்திய ஒன்றியத்திற்கு வழிகாட்டும் மாபெரும் முன்னெடுப்பை செய்ய தொடங்கும் வரலாற்று முக்கியத்துவம் கொண்ட நாள் இந்த நாள். பேரறிஞர் அண்ணாவின் தம்பியாக தலைவர் கலைஞரின் உடன்பிறப்பாக ஒன்றிய மாநில உறவுகள் குறித்த உயர்நிலைக் குழுவின் அறிக்கையின் முதல் பகுதியை இம்மாமண்டத்தில் வைக்க இருக்கிறோம். ஒரு மாநிலமாக நம் மக்கள் காணும் கனவுகளை முழுமையாக நிறைவேற்றும் அளவிற்கு நம்மிடம் அதிகாரங்கள் இல்லை. ஏனென்றால் மாநில உரிமைகள் வழங்கும் ஒரு ஒன்றிய அரசு அமையவில்லை. இருக்கின்ற அதிகாரத்தை வைத்துக் கொண்டுதான் சமூக ரீதியில், கல்வியில், சுகாதாரத்தில், பொருளாதாரத்தில், உட்கட்டமைப்பு வசதிகளில் முன்னேறி வருகிறோம். நில உரிமை, நிதி உரிமை உள்ளிட்ட பல கோரிக்கைகளுக்கு நாம் இன்னமும் கடுமையாக போராட வேண்டிய சூழல் தான் உள்ளது. எனவே எல்லா அதிகாரமும் கொண்டவர்களாக மாநில அரசுகளை மாற்றும் வகையில் அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர முயற்சிக்கும் சட்ட முன்னெடுப்புகளை நாம் தொடங்கக்கூடிய நாள் தான் இன்றைய நாள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அனைத்து அதிகாரங்களையும் தன் வசம் வைத்துள்ள ஒன்றிய அரசு அவற்றை எதேச்சதிகார மனப்பான்மையோடு பயன்படுத்துவதோடு மாநில அரசுகளையும் மதிப்பதில்லை. எல்லாவற்றுக்கும் மாநில அரசுகள் ஒன்றிய அரசின் தயவை எதிர்பார்த்து காத்து கிடக்கின்றன. இன்னும் எத்தனை காலத்துக்குத்தான் அவர்கள் கொடுக்கும் இடத்தில் நாம் வாங்கும் இடத்தில் இருப்பது? இந்த நிலை மாற வேண்டும். இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்ற நம்முடைய நோக்கத்துக்கான விடைதான் ஒன்றிய மாநில உறவுகள் குறித்த உயர்நிலை குழுவின் அறிக்கை. சுருக்கமாக சொன்னால், பூனைக்கு மணி கட்டியிருக்கிறோம். அனைத்து மாநிலங்களும் சுயாட்சியை பற்றியாக இருக்க வேண்டும். அனைத்து மாநிலங்களும் இணைந்து நடத்தும் கூட்டாட்சி அரசாக ஒன்றிய அரசு செயல்பட வேண்டும் என்ற நம்முடைய இந்த கொள்கைதான் மற்ற மாநிலங்களின் உள்ளத்துக்குள் இருக்கும், வெளியில் சொல்ல முடியாமல் தவிக்கும் கொள்கையாக இருக்கும். எனவே அனைத்து மொழிகள், இனங்கள், மதங்கள், பண்பாடுகள் உள்ளடக்கிய மாநிலங்களில் வாழும் மக்களை அவர்களது உரிமைகளோடு, உணர்வுகளோடு வாழ வைக்கும் உன்னதமான மாநில சுயாட்சி கொள்கையை அரசியல் எல்லைகளை கடந்து அனைவரும் தங்களது அரசியல் கொள்கையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த மாநிலத்தின் மூலம் நான் கேட்டுக்கொள்கிறேன். மாநிலங்களின் உரிமைகள் குறித்து 1963 பேரறிஞர் அண்ணா அவர்கள் நாடாளுமன்றத்தில் வழங்கினார். 1967 திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கையில் வலியுறுத்தியது. ஒன்றிய மாநில அரசின் உறவுகளை ஆராய 1969 தலைவர் கலைஞர் அவர்கள் ஓய்வு பெற்ற நீதியரசர் பி. ராஜமன்னார், டாக்டர் ஏ. லட்சுமணசாமி மல்லையார், பி. சந்திரகட்டி ஆகியோரை கொண்ட உயர்மட்ட குழுவை அமைத்தார். இந்திய நாடை திரும்பி பார்த்தது. அந்த குழு விரிவாக ஆய்வு செய்து 1971 தனது அறிக்கையை வழங்கியது. ராஜமன்னார் குழு அளித்த முக்கிய பரிந்துரைகளை இந்த மாமன்றத்தை தீர்மானமாகவும் நிறைவேற்றினார் தலைவர் கலைஞர். இதனைத் தொடர்ந்து ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையான உறவுகளை மேம்படுத்திட ஒன்றிய அரசின் சார்பில் 1983 நீதியரசர் சர்க்காரியா தலைமையிலான ஆணையம், 2000 ஆண்டில் வெங்கடாசலயா ஆணையம், 2007 நீதியரசர் பூஞ்சிச்சி தலைமையிலான குழு ஆகியவை அமைக்கப்பட்டு அவற்றின் சார்பில் ஆயிரக்கணக்கான பக்கங்களை கொண்ட அறிக்கைகள் வழங்கப்பட்டும் எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் ஏமாற்றம் தொடர்கிறது. இன்னும் சொன்னால், மாநில அரசின் பட்டியலில் உள்ள முக்கிய ஆதாரங்களை கூட அடுத்தடுத்து ஒத்திசைவு பட்டியலுக்கு படைமாற்றம் செய்யும் பணிகளே இன்றைய ஒன்றிய அரசால் விரைவாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மாநிலங்களின் உரிமைகளை ஒவ்வொன்றாக பறிக்கப்பட்டு மாநில மக்களின் அடிப்படை உரிமைகளையே ஒன்றிய அரசின் போராடி பெற வேண்டிய இக்கட்டான நிலையில் இருக்கிறோம். பரிந்துரை அடிப்படையில் மாநிலங்களுக்கு பகிரப்படும் நிதியானது தொடர்ந்து செம்மையான முன்னெடுப்பு நடவடிக்கைகளால் பொருளாதாரத்தில் முன்னேறியுள்ள மாநிலங்களின் பங்களிப்பிற்கு ஈடாக இல்லாமல் குறைவாக பகிரப்படுகிறது. இதனை அடுத்துத்தான் இத்தகைய இக்கட்டான சூழலில் கூட்டாட்சி கருத்தியலை வலியுறுத்தும் வகையிலும் ஒன்றிய மாநில அரசின் உறவுகளை, கொள்கைகளை மேம்படுத்திடவும் இந்திய அரசியல் சட்டத்தின் விதிக்கூறுகள், நடைமுறையில் உள்ள சட்டங்கள், ஆணைகள் ஆகியவற்றை அனைத்து நிலைகளிலும் ஆராய்ந்து மதிப்பீடு செய்திடவும் மற்றும் அதற்குரிய நடவடிக்கைகளை அரசுக்கு பரிந்துரை செய்திடவும் உயர்மட்ட அளவிலான குழு ஒன்றின் அமைப்பது என தமிழ்நாடு அரசு முடிவெடுத்தது. இப்படி உச்சநீதிமன்ற மேனாள் நீதியரசர் திரு குரியன் ஜோசப் அவர்களை தலைவராகவும், ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியும், இந்திய கடற்சார் பல்கலைக்கழகத்தின் மேனாள் குலவேந்திரமான திரு அசோக் பிரதான் ஷெட்டி அவர்களையும் தமிழ்நாடு மாநில திட்டக்குழு மேனாள் துணைத் தலைவர் பேராசிரியர் மு. நாகநாதன் ஆகியோரை உறுப்பினராகவும் கொண்டு அமைக்கப்பட்ட குழு தனது அறிக்கையை கடந்த 16ஆம் நாள் என்னிடம் வழங்கியது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் மூலமாக மாண்புமிகு பேரவை உறுப்பினர்களுக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கும், இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கும், ஒன்றிய அரசுக்கும் நான் சொல்லிக் கொள்வது, மாநில சுயாட்சி வேண்டும், ஒன்றியத்தில் கூட்டாட்சி மலர வேண்டும். இது பாரத பிரதமர் இன்னைக்கு ஏஐ உலக நாடுகளிலேயே முதல் நாடாக போய் கொண்டிருக்கிறார். ஒப்பந்தம், ட்ரம்போட ஒப்பந்தம், யூரோப்போட ஒப்பந்தம். ஆனா இங்க ஒரு கூட்டணி கூட ஒப்பந்தம் செய்ய முடியாம தடுமாறி கொண்டிருக்கின்ற ஒரு ஆளும் கட்சி தினம் தினம் மத்திய அரசை குறை கூறுகிறார்கள். ஏன்னா அவங்க ஒத்துழைப்பு தரல சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நிதி நிர்வாகம், நிதி கொள்கை என்பது எல்லா மாநிலத்துக்கும் ஒன்றுதான். இன்னைக்கு முதலமைச்சர் ஒவ்வொன்றாக எடுத்து வெற்றி பெற முடியாது என்பதற்காக இன்னைக்கு மாநில சுயாட்சி கையில் எடுத்திருக்கிறார். அடைந்தால் தனிநாடு, இல்லை என்றால் சுடுகாடுன்னு சொன்னவங்க சட்டம் பாயும்னு பயந்துட்டு அந்த கோரிக்கையை கைவிட்டாங்க. மாநில சுயாட்சி இவங்க மத்தியில ஆட்சி செய்யும் போது கண்ணுக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு மாநில சுயாட்சியை பேச வந்திருக்கிறார்கள். 27 மாவட்டத்துல ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறல. அங்க உள்ளாட்சி மக்கள், பாமர மக்களின் பிரதிநிதிகள் இல்லாம அதிகாரிகளை வைத்து அதிகாரம் செய்து கொண்டிருக்கின்ற ஸ்டாலின், உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு அதிகாரம் பகிர்வை கொடுக்காதவரு மாநிலத்தோட சுயாட்சியை நான் வாங்க போறேன்னு சொல்றாரு. ஆக இது அப்பட்டமான, ஏன்னா காங்கிரஸ் கூட இருந்துகிட்டு அதிகாரத்தை பற்றி பேசுகிறார்கள். இன்னைக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எல்லா மாநிலங்களுக்கும் சமமா பகிர்ந்து கொடுத்துட்டு இருக்காரு. உங்களோட நிதி நிர்வாகம் சரியில்லை. 10 லட்சம் கோடி கடன் வாங்கியாச்சு. ஒருத்தங்க தலைமையில 1.5 லட்சம் கடன் இருக்குது. இதே டிஆர்பி ராஜா
அதிமுக அரசாங்கம் 54 லட்சம் கடன் சொன்ன உடனே பட்ஜெட்டோட 57,000 கடன் ஒரு தலையில இருக்கிற சொன்னவங்க இன்னைக்கு 1,40,000 கடனை ஒருத்தர் தலைமையில சுமத்தி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, உள்ளாட்சிகளுக்கு ஒரு வருஷமா தேர்தல் நடத்தாம அங்க உள்ள அதிகார பகிர்வு அவர்களுக்கு உள்ளாட்சிகளுக்கு சுயாட்சி கொடுக்காம மாநில சுயாட்சியை முதலமைச்சர் கேட்கிறார் என்பது வேதனை வேதனை வேதனை. அது மட்டும் இல்ல, காங்கிரஸ் கூட வச்சிருக்காங்க. இன்னைக்கு உரிமையை பற்றி அவர்கள் பேசுகிறார்கள். அவசர நிலை போன்றவற்றில் பாதிக்கப்பட்டவன் நான். எங்க அப்பா 9 மாசம் ஜெயில இருந்தாங்க. அதனால அது மட்டும் இல்ல, ஏன் மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பேர் வச்சாங்க தெரியுமா? மாநில கட்சியெல்லாம் நசுக்க பார்த்தது அந்த இந்திரா காந்தி தலைமையில் உள்ள காங்கிரஸ். ஆக ஒரு மாநில கட்சியே நடக்கக்கூடாதுன்னு நினைச்ச காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுக்கிட்டு மாநில ஆட்சியையும் மாநில சுயாட்சியும் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால இன்னைக்கு எல்லாருக்கும் சுயாட்சியும் எல்லோருக்கும் உரிமையும் கொடுப்பது மரியாதைக்குரிய பாரத பிரதமர். அதனால இன்னைக்கு தோல்வி பயத்துல ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர். அதில் ஒரு கோரிக்கை தான் அந்த மாநில சுயாட்சி கோரிக்கை.